ஹலோ கணேஷ், உங்க ஃப்ரெண்ட பத்திரமா சேர்த்துட்டேன். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ ஆனந்த். யூ ஆர் a great man. wonderful, wonderful. thank you. இன்னும் 4 நாளைக்கு நான் தான் அவருக்கு டிரைவர். சூப்பர். பிஹெச்டி படிச்ச ஆனந்த் அவருக்கு டிரைவர். He is a great artist. It's my pleasure to help him. Thank you ஆனந்த். You are a wonderful person. Very helpful. Thank you so much. அதையும் சொல்லிடலாம். ரெக்கார்ட் பண்றீங்கல்ல, நாங்க சின்ன வயசுல இருந்த போது நாங்க ஒருத்தர் ஆம்பளைங்களை ஹக் பண்றதே இல்லை. இப்ப மாறிட்டோம். ஐயோ, வயசாக கெட்டு குட்டி சோறு ஆயிட்டாரு. எனிவே வாங்க எல்லாரும் ஃபுல் மிஸ்ஸஸ் ஒய்ஜி மகேந்திரா, அவங்க சம்பந்தி, அதிர்ஷ்டக்கார சம்பந்தி, ஹேண்ட்ஸம் பாய் அண்ட் பியூட்டிஃபுல் கேர்ள். அங்க நண்பர்கள் வாங்க. பார்த்தா பாலாஜி, பார்த்தா பசு, பாஞ்சா புலி, அவரு மனோகர், சாதாரண கர் இல்ல அவரு, மனோகர் ஹைதராபாத்ல இருக்காரு, நடிப்பு புலி. அவ்வளவு ட்ரைனிங் கொடுத்திருக்கா மகேந்திரா. இது யாரும் தெரியல உங்களுக்கு? உலக மகா நடிகர், மந்திரியாக இருந்த நமது நெப்போலியன் அட்லாண்டா நேஷனல் ஹீரோ. வருக வருக வருக, எல்லாரும் வாங்க. தேங்க்யூ. அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, என்னடா அது குறும்படம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மகேந்திராவும் அவரது குழுவும் எல்லாரும் வரதை காட்டுறீங்களே, அதுக்கப்புறம் சாப்பிட்றது இதெல்லாம் காட்டுட்டே இருக்கீங்களே, குறும்படம் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது. சரி சரி சரி, வந்து விட்டோம், குறும்படத்திற்கு வந்து விட்டோம். இதோ அந்த குறும்படம். Hey Ganesh, எப்படிடா இருக்க? How are you sir? So happy to see you YG. Good. இந்த நேஷனல்ல தான் இருக்கியா? Wonderful. நேஷனல் ஒன்னு பாக்குறது என் அதிர்ஷ்டம்ப்பா. 1965ல இருந்து ஒன்னு தெரியும். அண்ட் எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு. அடேங்க அப்பா, நாங்க ரெண்டு பேரும் குழந்தைகளா இருந்ததுல இருந்து we are friends. Anyway, I'm glad. உன்னோட ஒரு 7 வயசு நான் பெரியவன். இருந்தாலும் 7 வயசுல. ஆமா கடப்படி 8 வயசு பெரியவன். அதனால சந்தோஷமாக டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுவோம். குச்சி பாய் ஆயிட்டேன்டா, குச்சி பாய் ஆயிட்டேன். நீ எப்போதுமே குச்சிப்புடி ரொம்ப பிடிக்கும் உனக்கு, அதனால குச்சியை பிடிச்சிட்டு இருக்க. வேற என்ன ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் வெளில சொல்லாதடா. ஓகே, குட். So happy. Let's go. YG மகேந்திரா, I am so happy நீ இங்க நேஷனல் எங்க வீட்டுக்கு வந்ததுல. லஞ்ச் எப்படி இருந்ததுப்பா? பிரமாதம். அப்பா, பால் பாயசம் எக்ஸலன்ட். பின் எடுத்துட்டா ராஜி பால் பாயசம் பண்ணி விட்டால் ஐ வெரி ஹாப்பி. ஆனா எனக்கு இன்னும் அந்த பழைய ஞாபகங்கள்லாம் போகவே இல்லடா. அது எப்படி போகணும்? We had such glorious times in Chennai and Madras rather. ரைட். அதுவும் ஒரு பீரியட்ல வந்து ஈவினிங் இந்த லோக்கல் ட்ரிங்கே சாப்பிட்டு இருந்த போது நீங்க எல்லாம் ஸ்காட்ச் ஆஃபர் பண்ணுவீங்களே, அறக்கவே முடியாதுடா. வீட்டுக்கு வர துடிப்போம். எதுக்கு? ஒன்னு பாக்க இல்ல, காய்ச்ச பாக்க. சரி அந்த விட. ஏன்னா அதை போய் நான் அந்த ஸ்காட்ச் டேஸ்ட் இன்னும் இருக்கா? இந்தியால இருந்து நீ அமெரிக்கா வந்தோன்னு அதுவும் கிடைக்க. ஓ, அமெரிக்கா வந்தாலும் அதே தான். அது மட்டும் இல்லையா, நான் எத்தனை தடவை வந்து அதே ஸ்காட்ச் உங்க இடத்துல இங்க அட்லாண்டாலையும் நேஷ்வில்லையும் வச்சிருக்கேன். என்ன இப்போ சும்மா? அப்புறம் உங்க அப்பா அம்மா இருக்கிற போது அவங்களுக்கு தெரியாம சில நிமிஷங்கள்லாம் பண்ணுவாங்க. வாட்ச் வேணா அதுக்கு இல்லடி பசங்களா, என்னடா நீ தம்மடிக்க மாட்டப்ப, ஆனா எங்கெல்லாம் முடிச்சிருவாரு கரெக்டா. என்னடா ஒரு மாதிரி வாட வருது, என்ன குடிக்கிற வீட்டு உங்க போட்ட சொல்லுவாங்க. சரி, அச்சா தங்கம்னா தங்கம், எல்லாரும் நல்லா சாப்பிடணும். ஃபுல்லாக இப்போ அந்த ட்ராவாக்கு வந்தவங்க டிஃபன் சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டேன்னு ஒரு சொல்கிற அழகே தனி அழகு. அந்த விருந்தோம்பல் உங்கள் வீட்டுக்கு வரும்போது ராஜம்மா இவனுக்கு ஒரு தட்டு வைடி அப்படின்னு சொன்னாலே நாக்கில் ஜலம் ஊரும். அவ்வளோ அழகாக நல்ல சமையல் தான் பண்ணுவாங்க. எனவே அந்த ஞாபகங்கள்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் கண்ணன் வந்தான் ட்ராமா போது எவ்ரி டைம் ட்ராமா முடிஞ்சு சுகநிவாசில் போய் ஒரு சேமியா தயிர் சாதம் அடிப்பு. அதுவும் அந்த கோல்டா ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து கொடுப்பாங்க. பிரமாதமாக இருக்கும். அருமை. அப்புறம் அவுட் ஸ்டேஷன் திருச்சி தான் போகிற பஸ்ஸில் 40 பேர் உட்கார பஸ்ஸில் 70 பேர் போவாங்க. அப்போல்லாம் வந்து இவங்க தான் எனக்கு லீடர், கணேஷ் தான் லீடர். காரணம் நான் மோடி எல்லாம் இவரால் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் படிச்சிருந்தோம். எம்ப்ளாய்ட் பர்சன்ஸு கணேஷ் விசு தான். சில்லறை வேணா விட்டு தான் போடுறேன். ரொம்ப ஹாப்பி டைம். அப்போ அதை திருப்பி கேட்காதப்போ அது அப்போ செலவிச்சது ஆனந்தம் தான். எனக்கு தெரியாது அது கொடுத்தது தான் ஒன் வே டிராஃபிக். அதை விட எனிவே ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் முக்கியமாக அந்த சிவாஜி வெறியதாச்சேரி அந்த நாள்
ஞாபகம் நீ வந்ததே ஐயா பாட்டுக்கு நண்பனே நண்பனே. இப்போ சிவாஜி போயிட்டாரு, அதுக்கு பதிலாக நீதான் இருக்க. ஒரு நாடகத்தை காரிகேசியை பார்த்த உடனே எனக்கு பல இடங்கள்ல சிவாஜியோட ஞாபகம் படிச்சு வந்ததுதான். இந்த என்னுடைய ஆசைக்காக அந்த ஞாபகம் நெஞ்சிலே வந்ததா பாட்டுக்கு ட்ரை பண்றேன். ஏன்னா சிவாஜியை மிஞ்ச சிவாஜியாலேயே திருப்பி முடியாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் என்னோட வாழ்க்கையில சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின்னுங்கிறது தான் சினிமா சரித்திரம். BCAD அப்படின்லாம் சொல்றாரு. அது மாதிரி சினிமாவை நீங்க ரெண்டா பிரிச்சா சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின். சிவாஜிக்கு பின்ல நாங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றே சொன்னாலும் மன்றே சொன்னாய் இந்த ஒரு வாசகம் திருவாசகம். ஆனா அவருடைய வெறி நான் இருந்துகிட்டு நீ அவரை ஃபாலோ பண்ணி நல்ல நாடகங்கள்லாம் போடுறது, நாடகத்துல சாகாம பாத்துக்கிறியே, எவ்வளவு பெரிய விஷயம். நான் அவருக்குன்னு ஒரு ட்ரிபியூட் பண்ணது நீங்க அதை பார்க்கல. ஏன்னா அப்ப நீ இங்க இருந்த அவரோட வியட்நாம் கூட நானே போட்டேன். அது எப்போ நேஷனல்ல போட போறேன் போட்டுருவோம். அடுத்து தானே வியட்நாமோட குழந்தை போட்டோம். நிக்கோலேட் மார்ட்டின் இந்த இடத்துல கணேஷ் அப்பா எனக்கு சைல்டுஹுட். அவரை பத்தி நான் பெருமையா சொல்லணுங்க அவசியமே இல்லை. லவ்லி டைம்ஸ் டுகெதர். அண்ட் எப்போ வந்தாலும் அட்லாண்டால அவங்க வீட்டில் நேராக இறங்கிட்டு வந்தாங்க. அது வேற விஷயம். பட் இப்போ புதுசாக கிடைச்ச நெப்போலியன் நேஷனலில் கிடைச்ச நாயகன். இதுவாகவே நெப்போலியன் நேஷனல் நாயகன். அதுவும் ஆர்டிஸ்டுக்கு அவர் வச்சிருக்கிற மரியாதை அவருக்கு தெரியும். என்னெல்லாம் தெரியும் அது வேற விஷயம். தெரியாதவங்க கூட கலைஞர் அவர் ஆனால் விஷயம் சொல்லுவோம் மகேந்திரா மனசரப்பராக உறுத்திக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்லி அவனப்பா அது உன் வகுத்துல கண்ணாடி மாதிரி இருந்த எதையத்தை சுக்குநூறா உடச்சிப்பா இன்னைக்கு மக்கள்கிட்ட அதை சொல்லி ஆறுதல் தனி கொஞ்சம். பாரதிய வித்யா பவன் ஒரு சின்ன ஹால், அந்த ஒரு ப்ரோக்ராமுக்காக நாங்க தான் போயிருந்தோம். ஒரு 5-6 பேர். விசு மௌலி அவன் எல்லாரும் இருக்கிற போது மகேந்திரா டே என் கையை பிடிச்சிக்கிட்டு எங்கூடவே இருறாமா. என்னடா மகேந்திரா இவ்வளவு அன்ப மொழியறானே நினைச்சேன். பார்த்தா திடீர்னு ஆண் அழகன் யாருன்னு போட்டி ஒண்ணு நடக்குது. போட்டி நடக்கிறதுல கொஞ்ச நேரமா செலிபிடுங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் YG மகேந்திரா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. தேங்க்யூ கணேஷ்னா. அதுக்குடா நீ பக்கத்துல இருந்த உன் பக்கத்துல நான் பழிச்சுன்னு தெரிஞ்சதுனால ஆணழகன் கிடைச்சது அடக்குன்னா நல்லாடி மாதிரி இருக்க எதையும் அதுதான் இருக்கிற ஒரு என்னுடைய கெட்ட பழக்கம். நான் உண்மையத்தான் சொல்லுவேன். பாருங்க அவமானப்படுத்தாங்க. இப்படி ஒரு பர்சனாலிட்டியை நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா? இனிமே பார்க்க கூடாது. வைஜி ஒரு சின்ன விஷயம் ஏதோ சொல்ல நினைச்சேனே. சத்தியா டக்குன்னு பார்த்து இந்த கார்டனை மெயின்டைன் பண்றது இருக்கிறேன். I've been doing it for the past 7 years. நீ சொல்லும் போது நீ நடிச்ச இம்பர்ஃபெக்ட் மோட்ற டயலாக் ஞாபகமே வருது எனக்கு. எது வேதாச்சலம் சொல்லுவார். அதுல அது நான் பதில் சொல்வேன். கார்டனிங் இஸ் a maddening hobby for me. நான் உடனே கேட்கறது ரொம்ப கிளாடனிங் ஆச்சு. அது மாதிரி உனக்கு இந்த ஹாபி ஐ திங்க் இஸ் வெரி குட் எக்ஸசைஸ் ஃபார் யூ. எஸ் சார், வேதாச்சலமாவே நடிச்சேனே நான். ஆமா ஒரு 5-6 தடவை நடிச்சு இதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணேனே. இல்ல அதாவது அதுதான் நீ கொஞ்சம் எப்போதுமே கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லு. சரி நடிச்சேன்னு சொல்லாத. ஸ்டேஜ்ல வந்த அந்த நேரத்துக்கு அவசரத்துக்கு பாச்சுனா கிடையாது. ஐ திங்க் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மஸ்ட் டெல் தம். சொல்லுங்க. அதாவது இம்பர்ஃபெக்ட் மாடர்ன் ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் பிளேஸ், கிளாசிக் பிளேஸ் ஆஃப் UAE. அது ஒரு தரம் போடும்போது அந்த மெயின் ரோல் பண்ணவர் செத்த சாஞ்சுட்டார். புரிஞ்சுக்கணும். சாஞ்சுட்டார் அவர். காத்தால எதையோ போட்டு சாஞ்சுட்டார். சாதாரணமா இல்ல. அப்ப சாதாரணமா வீட்டுக்கு வந்த இவனை எங்க அப்பா பிடிச்சி கணேஷா நாளைக்கு நீதான் அந்த ரோல் பண்றேன். அவன் அமெரிக்கால இருந்து அப்ப ஏதோ வந்திருக்கான் விசிட்டுக்கு. அவ்வளவுதான் கலக்கி நாளைக்கு நான் டிராமா வரேன் பாக்குறதுக்கு நம்மளை பிடிச்சி யூ won't believe it, in one day he got prepared for that role. அந்த டிராமா தெரியும் அவன் நடிச்சது இல்ல, but he has only seen it. He got prepared for it. அடுத்த நாள் he did it perfectly. கொஞ்சம் ஆரம்பத்துல அங்க இருந்தாலும் நாங்களாம் பின்னாடி சப்போர்ட் பண்ணாலும் இது சாதாரண ரோல் இல்ல. இது கீ ரோல் ஆஃப் த பிளே. கூட இருந்தவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணி அப்படியே தூக்கி அதுக்கப்புறம் 2-3 தரம் பண்ணிட்டாங்க ரோல். ஆமா, நிறைய தடவை பண்ணேன். அப்ப நான் அமெரிக்கா வரல, ஒய்ஃப் அமெரிக்காவுக்கு. நீ எதுக்கும் வந்த எங்களை பாக்க. எனிவே ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது நானும் யூஸ் பண்ணிட்டேனே. அதுவே எனக்கு ரொம்ப பெருமை. அதனால உன்னுடைய கார்டனிங் ஹாபியை பார்த்தா எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். அதே மாதிரி அட்லாண்டா வந்த போது அந்த வேதாச்சலம் கேரக்டர் இல்லாம வில்லன் கேரக்டர். கரெக்ட். அட்லாண்டால அங்க இதே இம்பர்ஃபெக்ட் மாடல் டிராமா போடுச்சு. அதுல வில்லன் கேரக்டர் முஸ்தாபான்னு ஒரு கேரக்டர். சூப்பர் கேரக்டர். ஐ லவ்ட் இட். ரொம்ப பிரமாதமான கேரக்டர். அதை பண்ணி ரொம்ப இவனே நல்லா பண்றியப்பா அப்படின்னு சொல்ல
வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம் கிடைச்சது ஒரு சந்தோஷம். ஆனா இவங்க அம்மா சொன்னாங்க, ஏய் அன்னைக்கு மாதிரியே இருக்கீரா நீ அப்படின்னாங்க. ஏம்மா, இம்ப்ரூவ் ஆகலைன்ற மாதிரி இப்படியே சொல்லிருக்காங்க. ஆளுன்னு சொல்றீங்களே ராஜம்மா அப்படின்னு மக்கள் கைதட்ட. சரி சரி மக்களே, ஜோக்கு மக்களேன்னு நான் உங்களுக்கு கெஞ்சி இல்ல ரொம்ப நாளா போச்சு ஞாபகம் கட்டலான்ட்டு. எவ்வளவு பெரிய கைதட்டலாம் வந்தது. எனிவே ரொம்ப ஹாப்பி. இந்த கார்டனிங் வேலையெல்லாம் பண்றது சந்தோஷமா இருக்கு. அப்போ இந்த பக்கம் அப்படி பாக்குறேன், பார்த்தேன் தாத்தையா ஃபைன் 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 தேங்க்யூ. யாரு பாரு தாத்தையா கத்தியான கெட்ட வார்த்தை கேட்கறான். ஓகே. இல்ல நீ பின்னாடி பார்த்தா இல்ல அதாவது அவன் வந்து தெலுங்குக்கார பையன் இல்ல, கிட்டத்தட்ட மாமா வயசு தான். இருந்தாலும் அங்கிள் அங்கிள் சொல்லுவான். சரி போறோம் ஆசை விடுன்னு விட்டுறது. அவன் என்ன பார்த்து தாத்தையாங்கிறான். நான் சரி பின்னாடி வந்து தாத்தையாங்கிறானே, எதையோ பார்த்து கொள்றானுக்கு. உங்களுக்கு ரொம்ப பெத்த அப்படின்னு வேற சொல்றான். ஐயோ உனக்கே ஷாக்கா இருக்கு, எனக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்கும். கடைசியில பெத்த மனசு அப்படின்னா நான் நினைச்சேன் பெத்த பேக்ரவுண்ட் சொல்றேன். அப்பாடி அதான் நானும் நினைச்சேன். தாத்தையான்னு சொல்லிட்டு ரைமிங் ஏதாவது சொல்ல போறானு அப்படின்னு பயந்தேன். அப்புறம் மறுபடியும் சாப்பாடுலாம் வாங்கி தரப்பா, பெத்த மனசுலூன்னு முடிச்சியே நீ அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். ஓகேயா, வெரி குட். இப்ப நம்ம அந்த நாள் நெஞ்சிலே வந்துதா பாட்ட போறங்க. அது ஏன் சிவாஜி வெறியன அவர் என்னென்ன பண்ணுவாரு அதை கொஞ்சம் பண்ணி காமிப்பேன் பார்க்க. அவர் என்னென்னமோ போட்டு தராது, நான் எந்த ஜென்மத்தில் போட்டு ரிச்சு உதருவாரு, ட்ரை பண்ணவா. எஸ், யூ ஆர் தி ரைட் பர்சன். சூப்பர். பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்? புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். மகேந்திரா, இன்னும் எவ்வளவுதான்டா அதை பத்தி பேசுறது. வீட்டு பண்ணினே நீ சிவாஜி மாதிரி சட்டைய பியூட்டிஃபுல்லா மடிச்செல்லாம் விட்டுட்டு இருக்கேன். லுக்கெல்லாம் வர மாதிரி இருக்கு. அது ஒன்றும் குழப்பமே இல்லை. பர்ஃபார்மன்ஸ் தான் வரல. அது பரவாயில்ல, நான் சொல்லலாத, நீ ஏன் சொல்லிக்கிறேன்? நீ சொன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்லும் தானே எடுத்துக்கிட்டேன். ஒருத்தனுக்கு குச்சியை கையில கொடுக்காம நீ வச்சுட்டு என்னடா அது ஏன் தடிக்க விடுற? கேர்மா என்னாச்சு? அம்மா என்னடா? ஐயோ, ஹவுஸ் யுவர் ஹெல்த் மேன்? ஹவுஸ் யுவர் ஹெல்த் மேன்? ஐயோ பிளட். அம்மா ஏண்டா அப்பா அப்பனே, நான் இன்னொரு ட்ரிப் நேஷ்வில் வரணும்டா. பார்த்து டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நான் மேல போயிட்டா அதெல்லாம் ஒண்ணும் போக உன் மாட்டேன். டவுட்டுக்கெல்லாம் பதில் சொல்றேன்டா. உன் டவுட்டுக்கெல்லாம் பதில் எனக்கு நீ சொல்றேன்டா. மேல போனீங்கன்னா அங்க ஒரு இடம் போட்டு வை. முக்கியமா எனக்கு ஒரே ஒரு டவுட், என்ன? சொர்க்கத்துல கிரிக்கெட் இருக்கான்னு மட்டும் கேட்டு ஐயோ, எப்படா சொல்லுவேன்? வாட்ஸ்அப் இருக்காங்க இல்லனாக்க இமெயில் இருக்கா? நீ ஏசி டிக்கெட்ல படிச்ச மாதிரியே ஒண்ணு பேசிட்டு இருக்கேடா. ஐயோ முடியலடா என்னால போயிடுவோம் போல் இருக்கே. ஆண்டவா ராஜி, நீ 100 வயசு சுமங்கலியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேனே. ஆண்டவா கடவுளே காப்பா. மகேந்திரா, ஏய் கணேசா, எங்கேந்திரா பேசுற? சொர்க்கத்துல இருக்கேன். நல்லா கேட்டுற ஒரு கேள்வி. எங்க இருந்து பேசுறேன்னா, அதான் போய் ஒரு 3 வாரம் ஆச்சுடா. பல டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ண சொன்னியே. யூ ஆர் கிளாரிஃபைங் பாயிண்ட்ஸ் இன் சொர்க்கம். உன்னை பாக்கிறதுக்கு ஓடி வந்திருக்கேன்டா. ஓடி நல்லா தடிக்க விடாம வந்திருக்கேன்டா. சொர்க்கத்துல பறந்தே வரலாம், ஏன் ஓடி வந்தேன்? கேளுங்க, என்ன பதில் சொல்றாங்க. சில குட் நியூஸ் இருக்கு, சில பேட் நியூஸ் இருக்கு. முதல்ல குட் நியூஸ் சொல்லுப்பா சொர்க்கத்தை பத்தி. வைஜி, அப்பா அம்மா ஹாப்பியா இருக்காடா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அது சொன்னே, சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி இவங்க எல்லாம் வச்சு டிராமா போட்டு அப்பா வெளுத்து கட்டுறாரு. ஆஸ் யூஷுவல் ஸ்கிரிப்ட் எல்லாம் அம்மா தான் கரெக்ட் பண்றாங்க. அப்பப்போ அதுல கொஞ்சம் அவங்களுக்குள்ள முட்டிக்குது. இருந்தாலும்
வழக்கம் போல ஒய்ஜிபி விட்டு கொடுத்து ராஜம்மா தான் கரெக்ட் அப்படின்னு உங்க அம்மாவுக்கு அந்த இதை கொடுத்துட்றாரு கிரெடிட்டை. எனிவே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காங்க. பிரேயர் இன்னும் சர்வசித்தி விநாயகனே தானே? ஆனா என்ன பார்த்த உடனே கேட்டாங்கன்னு சொன்னேன், என்னடா கணேசா நீ குடிச்ச சிகரெட்டுக்கும் குடிக்கும் எப்போ வந்திருக்கணும், பரவாயில்ல கிட்டத்தட்ட 80 டச் பண்ணிட்டே நீ அப்படின்னாங்க. நான் உடனே என்னை பத்தி இப்படிலாம் சொல்றீங்க உங்க பை அப்படின்னு ஆரம்பிச்சேன். டேய், அவன் கலை சேவையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான், பயங்கரமான டேலண்டட் ஃபெலோ. அவன் இப்பெல்லாம் வரக்கூடாது. இது பாரு, இப்பதான் அவனுக்கு வயசு 73 ஆறுது. இன்னும் 27 வருஷம் இந்த பக்கம் தலை வச்சு படக்கூடாது. செஞ்சுரி அடிச்சுட்டு ஹாப்பியா அதுக்கப்புறமா ஒரு 5-6 வருஷம் இருந்துட்டு. அடே, இன்னும் 25 இயர்ஸ் சொன்னீங்கன்னா அப்ப நான் இன்னும் 25 இயர்ஸ் சுதாவோட இருக்கணுமா இங்க? சரி சரி சரி, இல்ல இல்ல, அந்த சந்தோஷத்தை சொல்றேன். நாங்க சுதா தீர்க்க சுமங்கலியா இருக்கிறதுக்கு அவன் உதவி பண்ணிட்டு மொல்ல வந்தா போறோம். என்ன அவசரம்? ஐயோ, இது என்ன நியாயம் ராஜம்மா? பாச்சுண்ணா என்ன 80 வந்தா லேட்டா வந்தேங்கிற, அதுவே உங்க பிள்ளை என்ன? சரி சரி சரி, இதான் பெத்த மனமா அப்படின்னு ஒரு பெருமூச்சை விட்டுக்கிட்டேன்டாப்பா. என்ன இருந்தாலும் அப்பா அம்மா பாசம் கொஞ்சம் நெஞ்சல்ல. ஏன்னா எங்க அம்மா அப்பாவும் இதே தான் சொன்னாங்க, என்னடா அவசரம் உனக்கு, முள்ள வந்திருக்கலாமேன்னு. எங்க அம்மா ஆசை பொங்க கட்டும் போது அழுதுட்டேன்டா, நான் அழுதுட்டேன் விக்கி விக்கி. அப்பா சொன்னாரு, இப்போதான் இன்னும் குடிச்சு குடிச்சு ராஸ்கல் வந்திருக்கான் அப்படின்னு எங்க அப்பா முடிச்சு சொன்னாரு. ஐயோ, அழுகு ரொம்ப அதிகமாயிடுச்சுரா. ஏய், முத்துராமனை பாத்தியா? ஐயோ, நானும் அவரும் ரொம்ப க்ளோஸா இருந்தான்டா. ஆமா, பார்க்காம இருப்பானா? முத்துராம அங்கதானே இருந்தாரு. ஆனா முதல்ல கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் அவர் எங்க இல்ல போல் இருக்கு, கொஞ்சம் தள்ளி அந்த பக்கமா இருந்தார் போல் இருக்கு. சரி விடு, அவங்களுக்கு அவங்க பிரச்சனை. ஆனா இப்ப சும்மா சூப்பரா சொர்க்கத்துல இருக்காரு. அதுவும் சிவாஜி கூட இருக்காரு. நெஞ்சிருக்கும் வரை சிவாஜி அவரை மறப்பாரா? அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருக்காரு. உன்னை பத்தி ரொம்ப விசாரிச்சாரு. அதுவும் நான் உனக்கு ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்ச உடனே என் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாருப்பா. ரொம்ப தங்கமான மனுஷன். அவரோட தான் இப்படி டயத்தை போக்கணும். அங்க தான் சொன்னேனே, 21 வயசு ஆயிடுது எல்லாருக்கும். நானே இப்பதான் 21 ஆரம்பிச்சு சும்மா ஜக ஜக ஜகன்னு இளமை உத்வேகத்தில் இருக்கேன். பல பேர், நல்ல பெண்கள் நல்ல ஆண்கள் எல்லாரும் நிறைய புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட எல்லாம் பழகிறதுக்கு வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், முக்கியமா பெண்கள். ஏய் வைஜி, நீ நம்ப மாட்ட, சிலுக்க பார்த்தேன்டா. ஆமா, ஐயோ, ட்ரெஸ்ஸோட இருக்காடா. சில்க பாத்தியா? அதுவும் ட்ரெஸ்ஸோட? வெரி லக்கி ஃபெலோடா நீ. எங்க அப்பா கண்கொள்ளா காட்சி. ரொம்ப பிரமாதமா பியூட்டிஃபுல்லா இருந்தா. நம்ம ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை அவ கூட சும்மா குதிச்சு குதிச்சு ஆடுறா. இவ மச்சு பெட்டர் தண்டா, பிச்சோ தர்றா நம்ம சிலுக்கு. ஓகே, அடுத்துக்கு போவோம் போ. அதாவது அங்க நம்ம பழைய டிராமா குரூப் ஆளுங்கெல்லாம் கூட எஸ்சி சர்நாமன் ட்ரூப் வச்சிருக்காரு. டிகேஎஸ் அவரும் தனியா குரூப் வச்சிருக்காரு. அப்புறம் நம்ம இவரு மனோகர் பா, புராண நாடகங்களும் அங்கேயும் போய் போட்டு அசத்துறாரு. யமன் வேஷம் போட்டு யமனையே ஏமாத்திட்டாரியா, பிரமாதமா பண்றாரு. அவ்வளவு யமன் அசந்து போய் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அந்த மாதிரி அங்கேயும் காம்படிஷன் இருக்கு. அமைச்சர் குரூப், ஆமா விசு இப்ப 2 வருஷம் ஆச்சு போய் அவன் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். கணேசா வாடா. ஐயோ விசு, நீ கூப்பிட்டு தானே வந்துட்டேன் போல் இருக்கு அப்படின்னு. சிச்சி, எனக்கு முன்னாடியே நீ அப்படின்னு டேய் அப்படின்னு சொல்லி விசுவோட பேசிட்டு இருக்கோம். எனிவே அப்படி எப்படி நாங்களும் ஒரு ட்ரூப் ஆரம்பிச்சிருவோம் போலதான் தோணுது. ஐஜிபி இருக்காரு, வழக்கம் போல அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. ஓகே, அப்புறம் குட் நியூஸ் அண்ட் பேட் நியூஸ். குட் நியூஸ்ங்கிற எல்லாரும் போய் சேர்ந்தவங்க, அது குட் நியூஸ். அவனுக்கு உயிரோடு இருக்கிறவங்களை பத்தி சொன்னா ஓகே, குட் நியூஸ்ங்களாம். எனிவே அதை விட பேட் நியூஸ்ங்கிறது அப்படி ஒன்றும் பெருசா பேட் நியூஸ் எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லப்பா. அதாவது கிரிக்கெட்டை பத்தி சொல்லு. இருக்கு கிரிக்கெட் இருக்கு. 24 ஹவர்ஸும் கிரிக்கெட் தான். கிரிக்கெட் பிரமாதமா நடக்கிறது. அதாவது 24 ஹவர்ஸும் டீம் மாத்தி ஏன்னா வரவங்க அத்தனை பேரும் இந்தியாவில இருந்து வரவங்க கிரிக்கெட் ஆடுறான். ஸோ அதனால எக்கச்சக்கமான கிரிக்கெட் டீம் இருக்கு. பிரமாதமா கிரிக்கெட் டீம், கிரவுண்ட் எல்லாம் அமக்கலமா இருக்கு. எல்லாம் கிட்டு எல்லாம் பிரமாதமா இருக்கு. அதுல வாரம் ஒரு 3-4 மேட்ச் நடக்கிறது. இந்த சனிக்கிழமை ஒரு மேட்ச் இருக்குடா. அதுல எதேச்சியா யார் விளையாடுறாங்கன்னு பார்த்தா
வைஜி மகேந்திரா ஓப்பனிங் பேட்ஸ்மேன். என்ன 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 என்னாச்சு டேய்? பேச்சு நின்று போச்சு. பாத்துரா, பேச்சு நின்னா பரவாயில்ல, மூச்சு நின்று போறது. மேட்ச் வந்து கண்டிப்பா மேட்ச் விளையாடி செஞ்சுரி அடிச்சிருவான் போல் இருக்கே. எனிவே குட் லக் வைஜி. வராம இருக்கிறதுக்கு இல்லைன்னா வந்தா செஞ்சுரி அடிக்கிறதுக்கு. உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு கணேஷ்டா என்ன சொல்லுவேனா? வந்தா வெல்கம் சொல்லுவேன், வரலைன்னா நீடூழி வாழ்க பூமி இல்லைன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகேயா? தேங்க்யூ, பாய். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க.